அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றியும் சில வீடியோஸ் பார்த்துருந்தேன். அந்த வீடியோ என்னென்னா, near the Mumbai airport on Tuesday. Take a look. ஏர் இந்தியாவில் 2200 வேகன்சி ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த வேகன்சிக்காக 25,000 பேர்கிட்ட அந்த வேகன்சிக்கு அட்டன் பண்ண போயிருக்கு. டாட்டாவில் வந்து 80,000 வேகன்சி கிட்டே இருக்குது. இது ஏன் இன்னும் வந்து நிரப்ப முடியல அப்படின்னா, காமனாக ஒரு ஸ்கில் கேப் வந்து இதுக்கு இடையில இருக்குது. இந்த ஸ்கில் கேப்பை நம்ம அட்லீஸ்ட் நம்ம வேக்கண்ட் இல்லாத எல்லாருமே ஃபில் பண்ணால் கூட நமக்கு வேகன்சி ஈஸியாகவே கிடச்சிடும். பிகாஸ் ஆஃப் 80,000 வேகன்சி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனி சொல்லியிருப்பேன். அவங்க வெறும் 2200 வேகன்சி வச்சுருக்காங்க. 25,000 பேர் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இதில் அடுத்தது நான் என்ன பண்ணட்டும், எனக்கு கூட நிறைய வேலை வேணும், இப்போ என்ன பண்ணுறது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, பஸ்ஸே என்ன தான் ப்ரோ சொல்ல வரீங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு கசகசன்னு இப்போ வீடியோவை நான் பெருசாக இழுத்துட்டு போய் உங்களை வந்து நான் பேர்ன் அவுட் பண்ண விரும்பல. சொல்கிறேன் அப்படின்னா, நான் என்னோடய ஜாப்பை குவிட் பண்ணிவிட்டு இன்னொரு ஜாப்புக்கு போக தான் போகிறேன். ஸோ அதனால் எனக்கு இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றியும் பேசணும்.